நாங்கள் எங்கே வந்திருக்கோம்டா, இப்போ டூரிஸ்ட் ஏரியாவுக்கே தெரியாத ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். முனமுருகன் கோயிலுன்ற கல்குடாவில் இருக்கிற கோயில், பாசிக்குடாவுக்கு பின்னுக்கு இருக்கிற கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். என்னடா டூரிஸ்ட் வீடியோ எடுத்து போட சொன்னீங்க எல்லாரும், அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி வீடியோ எடுத்தோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது வந்து மலையில் இருக்கிற ஒரு முருகன் கோயில், முனமுருகன் கோயில் என்று சொல்கிற ஒரு கோயில். அதோடு சேர்ந்து இங்கால பார்த்தா கடல் இருக்குது, இங்கால கடல் இருக்குது, இங்கே மலைக்கு மேலே கோயில் இருக்குது. வாங்க போகலாம் பார்க்க. நல்ல இடம், ஆனால் ஒருவருக்கும் தெரியாதால அங்கே பார்க்க. ஆனால் முதல்ல இப்படி இல்லை. இதான் கோயில். ஓகே, அக்ஷயா திருநூறு பூசம் நானே இதான் வந்திருக்கேன். இது இந்த மலையில் கோயில். அதான் மலையில் இருக்கிற கோயில். அது பிறகு பார்ப்போம். திருநூறு பூசம் திருநூறு பூசம் இதில் ஆறுக்கு நாடி 2 திவோஸுக்கு நாடி தான் எங்களோட இடத்துல எல்லாம் எடுத்து போனதுக்கு நாங்கள் பாருங்க. கோயில்ல இருந்து பார்த்தா அப்படியே கடற்கரை. இது வந்து பாசிக்குடாவோட சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. பாசிக்குடாவில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. சமைச்சு சாப்பிட்றதுல வந்திருக்காங்கண்ணா. இந்த கோயிலில் சமைச்சு சாப்பிட்றதா? ஓகே. இந்த இங்கே இதால் போகணும். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற இடம் தான். இங்கே ஒரு கப்பிள்ஸ் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்து கொண்டிருக்கிறேன். அப்போதை பார்த்தோம். இது வந்து பிள்ளையார். இங்கால பிள்ளையார் வந்து மலையோட கடலோட இருக்கிறார். இதில் வந்து ஒரு ஃபோட்டோ எல்லாம் மட்டும் அப்படி இருக்கு. சூப்பராக தான் இருக்குது. இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரி இருக்குமே. நல்லா இருக்குல்ல. அங்கால அப்படியே இது குளம் இப்போ வத்தி போய் கிடக்குது. இல்லாட்டி இது குளம் கிடக்கு. ஏன் இது இவ்வளையும் பிள்ளையறங்க அக்ஷயமா அக்ஷயரங்க மலையில ஏற்றிட்டு இருக்கீங்க. அக்ஷயா எதுல இருங்க அப்போ போயிட்டு வர
நல்ல ஒரு இது என்ன இதில் வந்து ஃபோட்டோ எடுத்தா அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த ஃபோன் பிடிக்கும் அப்படியே சரி அப்படியே காட்டும். ஆற காட்டு சும்மா சட்டப்படி இருக்குன்னு. என்னையா பெரிய ஹோட்டலு இங்கே வந்து பாருங்கண்ணே. மலையோட சேர்ந்த மாதிரி கடல், கடலோட சேர்ந்த மாதிரி கோயில். இப்படி ஒரு இடத்த மேலே ஒரு நான் இங்கே தான் பார்த்துருக்குறேன். மலையில் சாமி இருந்து பார்த்துருக்குறேன். ஆனால் வந்து மலையோட கடல், கடலோட கோவில். அந்த கோவிலில் மலையில் முருகன் சிலை. இந்த இதில் வந்து நாங்கள் என்ன நினைச்சு வச்சா இந்த கல்லை எங்களுக்கு அது நடக்கும், உண்மையிலேயே நடக்கும். நானும் இதை வச்சிருக்கிறேன், எனக்கு நடந்திருக்குது. இல்லை ஏதாச்சும் ஒரு கல் எடுத்து வச்சா நினைச்சது நடக்கும். நான் இதில் வச்சிருக்கிறேன்னு நடந்திருக்கு எனக்கு. பிறகு அந்த நடந்த பிறகு வந்து இந்த கல் எடுத்து விடுவாங்க. அது வடிவாக பார்த்து வைக்கணும், இதான் கல்லுண்டு. எல்லாம் வித்தியாசமாக மற்ற கல்லை கல்லை விட இருக்குது. இந்த கல் இருக்குரியா பார்ப்போம். இந்த தானே இந்த கல். ஓ நான் விஜய கல் காணலு அதில் மில்லுக்கு வருவோம். இதில் மழை விழாதா கடா அவசியம் வரக்கூடாதா? இது வந்து என்னது? இது நாகம்பரம் கோயில். நாகம்பரம் சூப்பராக இருக்குண்ணே. அது வேறுங்கள் அதில் இருக்காம என்ன எடுங்க மேலுக்கு போயிட்டு வா. மேலையா? கோயிலுக்கு மேலே அக்ஷேர வேண்டாம், நில்லுங்க. பாம்பு கும்பல் தெரியும், அதில் நிற்க சொல்லுங்க. அக்ஷய இதில் நில்லுங்க, இதில் இருங்க பாருங்கம்மா. இது வந்து குளம், இப்போ வந்து வத்தி போயிருக்குது. இப்போ இது வந்து குளம். மழை பெஞ்சதுண்டா சூப்பராக இருக்குது. இன்னொரு அலையோடு சேர்ந்த மாதிரி ஊரில் முருகர் வீட்டு இருக்கிறார் மலையில். இது வந்து மலை படியால் வேற வேணும். இது வந்து கனதூரம் நல்லா நாங்கள் போக தேவையில்லை. பாசிக்குடாயிலிருந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் பாசிக்குடாயிலிருந்து நாங்கள் நடந்து கூட வரலாம். அப்படியான ஒரு இடத்துல தான் இந்த ஒரு கோயில் இருக்குது. நான் உண்மையில் இப்படி ஒரு கோயில் காணல. மலை, கடல், குளம், எல்லாமே காடு, எல்லாமே இதுன்ற மாதிரி இந்த முருகர் வந்து இது வந்து மலை தான். மலையில் செதுக்கி சாமியை வச்சிருக்கு. அங்கால காடு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு வடிவான ஒரு இயற்கைகளை வந்து முருகர் வீட்டு இருக்கிறார். இது வந்து சரியான ஒரு புதுமையான ஒரு முருகன். நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்க கூட இந்த முருகன் கோயிலில் வந்து கும்பிட்டேனா. எனக்கு அதுக்கான இது வந்து விடிய வந்து அந்த முருகன் வந்து செய்து தந்து வருது. உண்மையிலே ஒரு ஒரு புதுமையான ஒரு கோயில். இதில் எல்லாம் ஒரு ஃபோட்டோ இந்த மலையில் நின்றீங்களா ஃபோட்டோ அந்த மாதிரி இருக்கு. இப்படி ஒரு ஆளை வச்சு எடுத்தேன். தான் கோயில். மலையில் அப்படியே கோயில். அக்ஷயா இல்லைங்க வரேன். உங்களுக்கு தெரியல இதுதான் குளம். இது வந்து இல்லை பெருசாக இந்த ஃபுல்லாகவே இடத்துல எல்லாமே தண்ணியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பற்றி போயிருக்குது. இதில் எல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்தா
கப்பிள்ஸாக வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்தா சட்டப்படி தான் இருக்கு. அப்படியே இதுல எல்லாம் கொண்டு வந்து வடிவா ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாமே. நல்ல நல்லாவும் இருக்கு. அக்ஷயா இங்கே வந்துருங்க. அம்மா பாமா கொஞ்சம் போங்க போங்க வாங்க. விழுந்துருவே வாங்க. கையை பிடிங்க. அப்படா கையை பிடிங்க. வாங்கடா வாடா. பாருங்க முருகன் இருக்கிறார். நல்ல ஒரு 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 காட்டுக்குள்ள மலைக்கு மேலே கடலை பார்த்து கொண்டு இருக்கிறார். இது வந்து நீங்கள் பாசிக்குடாக்கு டூரிஸ்டாக வாரீங்கன்னா இதை வந்து பாருங்க. இது வந்து பாசிக்குடாக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. நீங்கள் வந்து பாசிக்குடாலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் கன தூரம் போகணுமெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 2 கிலோமீட்டர் பாசிக்குடாவிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த கோயில் இருக்கு. இது வந்து பெருசாக ஒருவருக்கும் தெரியாதால வந்து இந்த கோயில் குளிக்கலாம், மீன் எல்லாம் பிடிக்கிறது குளிக்கலாம். அந்த குளிக்க அங்கே இது கிட்ட அலையும் குறைவு இந்த சைட்டில் அலை குறைவு. ஆனால் கல் இது இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்படியே நாங்கள் இப்போ கோயிலுக்கு மட்டும் வந்து சாமியை கும்பிட்டுட்டு போகிறது இல்லாமல் இந்த போயிட்டு அப்படியே கடற்கரையில் ஃபன் பண்ணிட்டும் போகக்கூடிய மாதிரி ஒரு செட்டப்போடு தான் இந்த கோயில் இருக்குது. நல்ல ஒரு சூப்பராக இந்த கோயில் இருக்குது. அங்கே ஒரு ஆக்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு உண்மையிலே ஒரு நல்ல இடம். என்ன நல்ல சட்டப்படி குருவிட சத்தம் நல்ல இயற்கையோடு சேர்ந்த மாதிரி பருந்தெல்லாம் இருக்குது. முருகனை பார்க்கத்தான் பாருங்க. முதல்ல அம்மா சொல்றது அது இப்போ 2-3 பருந்து சுத்துது. இந்த முருகர் கோயிலை தான் சுத்துதுங்க. அந்த மலையைத்தான் சுற்றி கொண்டு நிற்கிது. சரி வாங்க அக்ஷயா வாங்க. ஓடியா ஓடியா சரி இல்ல வீட்டு கூட ஓடியா ஓடுமா ஓடியா ஓடியா ஓடிவாங்கடா சாப்பி குட்டி வருவானா ஓடியா 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 துரந்தாப்பா இஞ்சேல போ நம்ம போவோமே ஓ நம்ம போவோமா வாங்க போ இந்த போறோம் ஓடியா போ டக்குண்டு வாங்கி ஓடியா சுடுது. சரி டக்குண்டு வாங்கம்மா. பைக்கில் வந்து கன நேரமாக நின்று சமைச்சு சாப்பிட்டுட்டு காலமாக வந்து பின்னேரம் போகணும். ஒடியை வந்து சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த கடலில் போய் குளிக்கிறேன்டா குளிச்சுட்டு இதில் கல் குளிக்கல கடற்கரை
அதில் வந்து இதில் வந்து அவங்கள ஒரு அந்த இது இருக்குது தானே மலை, அந்த மலையில் தான் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவ. அதில் வந்து கப்பல் சேர்த்திட்டு அதில் வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவ. நல்லா இருக்கும். அதில் எல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்க நல்லா இருக்கு. கடல், கடலோடு சேர்ந்த மாதிரி கோயில். இது வந்து பாசிக்குடா கடல் தான். பாசிக்குடா கடலோட தான் இது சேருது. இது கொஞ்சம் தூரம், இதுலேருந்து ஒரு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் காணும் அந்த பாசிக்குடாவுக்கு போகிறது. இந்த சமைச்சு சாப்பிட்றதுக்கு வந்து இதெல்லாம் கொண்டு வந்திருக்கணும், சமைச்சு சாப்பிட்றதுக்காக. அலை குறையும். ஆனால் மழை டைம் அன்றைக்கு வரைக்கும் சரியான அலையாக இருந்தது, அந்த பயமாக இருந்தது. இதில் வந்து மீனும் பிடிக்கிறவ. அன்றைக்கெல்லாம் ஒரு நாள் நான் வரைக்கில் வந்து மீன் பிடிச்சி கொண்டு இருந்தவ. பிடிச்சி வாங்கி கொண்டு போனாங்க. உயிர் மீனாக வந்து வேண்டி கொண்டு போயிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டது நல்லா இருந்தது. இதுலையெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ, இதுலையெல்லாம் ஃபோட்டோ எடுத்தால் ஒரு சட்டை. அதான் ஒரு இல்லை, அதில் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவ. அதில் வந்து கப்புள்ஸாக வந்து அதை மலையில் ஏறி அதில் இருந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவ. நான் ஒரு கவரேக்கில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது. இது வந்து பெருசாக வந்து ஒருத்தருக்குமே தெரியாமையே இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து எத்தனையோ பேர் வரையினம். ஆனால் இந்த கோயிலில் வந்து நல்ல வடிவாக தெரிஞ்சுதுன்னா உண்மையிலே இந்த கோயில் இப்படி நான் இலங்கையில் நான் அப்படி ஒரு கோயில் பார்த்தது இல்லை. இப்போ எல்லாமே சேர்ந்தது. இப்போ என்னென்னு சொல்ல போனால் கதிர்காமம் எல்லாம் மலையில் தான் சாமி இருக்குது, அதாவது முருகன் இருக்கிறார். ஆனால் வந்து இப்படி காடு, மலை, மற்றது குளம் எல்லாமே இருக்கிற ஒரு இடத்துல வந்து முருகன் வடிவாக இருக்கிறார். அதோட வந்து சரியான ஒரு புதுமையான ஒரு கோயில். இந்த இதுலெல்லாம் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தா ஒரு சட்டப்படி தான் இருக்கு. நல்ல ஒரு சட்டப்படியான ஒரு இடம். இங்கே இதில் எல்லாம் நல்ல வடிவான பூக்கள் எல்லாம் இருக்குது. இல்லை எல்லாம் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தா சட்டப்படி இருக்கு. இப்படி இருந்து எடுத்தா நல்ல வடிவான பூக்கள் எல்லாம் இருக்குது. நல்ல வடிவான பூக்களுக்கு இருக்கிறார் முருகன். அங்கால சவுக்கங்காடு. இது வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு மருத்துவ இதுன்ற பேர் வருது இல்லையா, அந்த காயும் வரை இருக்குது. அது இப்போ சாப்பிடலாது, பிடுங்கி கொண்டு போயிட்டு வீட்டை சாப்பிடுவோம். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. இது வந்து ஒரு மருத்துவ குணமிக்க ஒரு இது. இது என்ன பேர்? இது கள்ளி மரம் இல்லை, இது ஏதோ ஒரு இல்லை. இப்போ கதிர்காமத்தில் கூட முருகர் மலையில இருக்கிறார். ஆனா அங்க மலை மட்டும்தான், இங்க கடல் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்குது. இதுல எல்லாம் ஒரு போட்டோ ஷூட் எடுத்தா அங்க போக நாங்க இதுல எல்லாம் ஒரு போட்டோ ஷூட் அதுல எடுத்தோம்னா ஒரு நல்ல சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இந்த காட்டோரமாக இதுல இருந்து எடுத்தா இருந்து எடுத்தா தண்ணியும் நல்ல கிளியர். இங்கே அந்த இது வந்து ஒருத்தருக்கு வந்து அந்த மற்ற பாசிக்குடா மற்ற மெயின் கடற்கரைக்கு போனோம்டா தண்ணி இவ்வளவு கிளியரா இருக்கா. இங்க பாருங்க, என்ன வந்து பெருசா ஒரு தரம் வராதாலதான் இப்படி நல்ல கிளியரா இருக்கு. ஓ, என்னடா அந்த ஊத்தையில் அதுகள் படாம அது கல்குடா அந்த நல்ல வடிவம். என்ன வடியான கடற்கரை
இந்த நிலத்தை பார்த்தாலே விளங்கு இஞ்சி இந்த நிலத்தின் அந்த அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கல் வந்து என்ன முடியா விளங்குதுன்னு வந்து இது வந்து இதுக்கு வரையணும் தானே பாசிக்குடாக்கள் டூரிஸ்டாக்கள் வரையணும் அப்படி வரைக்குள்ள அதுல இருந்து ஒரு கொஞ்சம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் இந்த கோயில் இருக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா ஒன்று வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாமியை கும்பிட்ட மாதிரி போயிடும் சாமியும் கும்பிட்ட மாதிரி போகும் ஒரு நல்ல ஒரு என்ஜாயாகவும் இருக்கும் மற்றது வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கையை நீங்கள் பார்த்த மாதிரியும் இருக்கும் இது வந்து கூடுதலாக வந்து டூரிஸ்டாக வரவைக்கு வந்து இந்த இடம் தெரியாது அதனால தான் இந்த இடத்துக்கு வேற இல்லையோ நீங்கள் மற்றபடி இது ஒரு நல்ல ஒரு சூப்பர் இடம் நானே முதல் வரையில ஒரு பார்த்துட்டு இவ்வளோ காலம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு நினைச்சேன் இதுக்கு என்ன வரணும்னா ஃபேமிலியா வந்து அந்த வந்துட்டு இந்த சமைச்சு சாப்பிட்ற மாதிரி அப்படியே வந்துட்டு இதில் அப்படியே இதில் வந்து என்னன்னு சொல்றது சமைச்சு சாப்பிட இல்லாதானே இப்போ பிறகு கொண்டு வந்தெல்லாம் சமைச்சு இதாக இருக்கும் கேஸை கொண்டு வந்துட்டு சிங்கள ஆக்கள் எல்லாமே என்ன செய்யறவ கேஸை கொண்டு வந்துட்டு இதில் வச்சு சமைச்சிட்டு இதில் இருந்த ஒரு இது மாதிரி கூடார மாதிரி ஒரு போட்டுட்டு இருந்து சாப்பிட்டா அந்த மாதிரி தான்றது சாவம் வரைக்கும் மறக்க மாட்டேன் அக்ஷயா வளர்க்க போகுது அங்காலையும் கூட இருக்குண்ணே அதெல்லாம் போட்டோ ஷூட் எடுக்கிறது இது மேலே இருந்த ரோன் இதை வலிக்கணும் பா மடியா கிடக்குண்ணே அது ஆ அக்ஷயா வழுக்குமா எனக்கே வலிக்கிறது இதுல நின்று ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னால் சட்டப்படி இருக்கு ரெண்டு ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு நல்ல இடம் பாங்கோ வந்து எல்லாரும் பாருங்கோ முருகனையும் கும்பிட்ட மாதிரி போகும் உங்களோட ஃபன்னும் பண்ணின மாதிரி போகும் ஒரு நல்ல ஒரு இடம் நல்ல ஒரு ஃபீலான இடம் இங்கே வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையிலேயோ ஒரு மாற்றங்கள் நடக்கும் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு காட்டுக்கு இருக்கிற மாதிரியே வீடியோ என்னதுக்கு நான் எடுத்தேன்டா வந்து சில சப்ஸ்கிரைபர்ஸ் போட்டிருந்தீங்க வந்து உங்களோட இடங்களில் உள்ள வந்து இடங்களை டூரிஸ்ட் இடத்தை போட்டு காட்டுங்க டூரிஸ்ட் இடம்னா நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க வந்து ஹோட்டல் எடுத்து போட போகிறான் பாசுக்கடா பீச் எடுத்து போட போகிறான் உண்மையை பாசுக்கடா பீச் ஹோட்டல் எடுத்து போகிறோம்ல வீடியோஸ் அது வந்து எல்லாருமே காட்டுற விஷயம் அதால நாங்கள் அதை வந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து எல்லாரையும் பார்த்துருப்பீங்க இது வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் வேறு ஒரு தட்டு இதுலேயே வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நேரம் வந்து பாருங்க இப்போ ஃபோனில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறது வந்து ஒரு ஃபீலாக இருக்கும் நான் உண்மையிலேயே நான் ஒரு இதுக்காக சொல்லலை வீடியோக்காக சொல்லலை ஒரு கடற்கரை ஓரமாக இப்படி ஒரு கடலுக்குள்ள மேலே இருக்கிறது நான் இங்கே தான் பார்க்குறேன் கடலுக்கு மேலே இருக்கிறது இங்கே தான் பார்க்குறேன் இப்போ இங்கெல்லாம் காடு பார்த்து வாங்கோ அங்கால பாருங்கோ அதில் தான் ஃபோட்டோ ஷூட்ஸ் கூடுதலாக எடுக்கிறவ அங்கால ஒரு கப்பலும் வருது இதுலாம் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தீங்களா இருந்து நல்ல சூப்பராக தான் இருக்கு இது அப்படி எடுத்தீங்களா இதில் வச்சு எடுத்தா ஒரு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்ல ஒரு இடம் வந்து எல்லாருமா பாருங்க ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிப்போம்மா வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சரியா இன்னும் சில டூரிஸ்ட் பிளேஸில் இருந்து எடுத்து போடுவேன் அதுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும் அந்த அப்படி நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும்டா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் இருக்குது தானே அதையும் கிளிக் பண்ணி லைக் பண்ணி உங்களுக்கு விருப்பமானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எடுத்தது என்னென்னா வந்து உண்மையிலே இந்த வீடியோ வந்து ஒருத்தருக்குமே இந்த இடங்கள் தெரியாது அங்கே பாருங்கள் என்ன வழியான மலைகள் எல்லாம் கிடக்குது அந்த கடலோட மலை எப்படியான ஒரு ஃபீல்
வந்து ஒருத்தருக்குமே வராது. சில பேர் வந்து என்ஜாய் பண்ணுற ஃபன் பண்ண வருவீங்க சரியா, அப்படி ஃபன் பண்ண வரக்குள்ள நீங்கள் உண்மையிலேயே லிக்கரசுகள் எடுப்பீங்க. ஃபாரின்லேருந்து வரவங்களாம் லிக்கரசெல்லாம் எடுத்து கொண்டு வந்து நீங்கள் இங்கேருந்து பார்ட்டி மாதிரி வச்சிடலாம், நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். இப்படியான ஒரு இடங்கள் அதுக்கு நாடி குடிச்சிட்டு வந்து மலையிலேருந்து கீழே விழுறல சரியானே. இப்படியான இடங்களில் வந்து இரவில் பின்னேறம் அப்படி வந்தீங்கன்னா வெயில் குறைவாக இருக்கும், அந்த மலையில் சூடுகள் குறைவாக இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபன் பண்ணிவிட்டு அதோட கோயிலுக்கு போயிட்டு தப்பு செஞ்சுட்டு கோயிலுக்கு போனோம்னா தப்பும் இல்லாமல் போயிடும் தானே, அப்படி தானே இப்போ எல்லாரோட கதையும் வருது. தப்பு செஞ்சுட்டு முழுகிட்டு கோயிலுக்கு போனோம்னா தப்பு இல்லாமல் போயிடும். அது மாதிரி நம்மளும் செஞ்சு பார்க்குறதானே. நீங்களும் வாங்க பொறையிலேருந்து வரக்குள்ள சரியா. உள்நாட்டு மக்களுக்கு இந்த ஏன் உள்நாட்டு மக்களுக்கு தெரியாது, பொறையில இருந்து வரவங்க நீங்க நல்லபடியா என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சிறந்த இடம். நன்றி வணக்கம். இத்துடன் எங்களுடைய வீடியோவை முடித்துக் கொள்கின்றோம். வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இத மாதிரி வேற உங்களுக்கு வீடியோ போட வேணும்னாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.